அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளிக்கு அப்புறம் சரிங்களா, 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தீபாவளிக்கு அப்புறம், அதாவது 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அதற்கான காரணம் விளக்கத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க யார், அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி தொகைக்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சரிங்களா. இந்த 6000 கோடி ரூபாயும் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் யார் யார், ஏழை எளிய மக்கள் யார் யார், அவங்களுடைய பெயர் பட்டியல் முழுமையாகவே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. தொடர்ந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதி உள்ள நபர்கள் யார் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதற்கான ஸ்கீம் அப்டேட் தான். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்களோட காரணத்தையும் விளக்கத்தையும் சொல்ல போகிறேன். தெளிவாக பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னமும் சுருக்கமாக விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 5 சவரனுக்குள்ள 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கத்தையும் தெளிவாக சொல்கிறான், அதற்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் சொல்கிறாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அதாவது பென்ஷன் வாங்குவாங்க இல்லையா, அவர்களுக்கு தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யார், அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் பார்த்தோம். இப்போ நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார், அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட
கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததா கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2021க்கு அப்புறம் சரிங்களா, நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதை நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக, சரிங்களா, 40 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுன்றதையும் சொல்றாங்க. அதே போல நகையிலே இல்லாமல் நகைக்கடன் பெயர் சொல்லி வாங்கிய நகைக்கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. போலி நகைகள் வச்சிருந்தீங்கன்னா அதற்கும் தள்ளுபடி கிடையாது. அதே போல தமிழக அரசோட இப்போ எல்லாருக்குமே ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தமிழ்நாட்டோட ரேஷன் அட்டை. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ரேஷன் அட்டை இருக்கும். தமிழ்நாட்டோட ரேஷன் அட்டை இல்லாமல் வேறு மாநிலத்தோட ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ரேஷன் அட்டையிலையும் இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் அவங்களுடைய ஆதார் அட்டையிலையுமே தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாமல் வேறு மாநிலத்தோட அட்ரஸ் இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. தீபாவளிக்கு அப்புறம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்வாங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்ப்புடன் காத்துருங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.